இப்போது வீட்டு வாசலில் விநாயகர் சிலை இப்போல்லாம் வந்து எல்லோரும் சின்ன சின்னதாக கோவில்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வைக்கிற விஷயங்கள் நல்லதா? வீட்டு வாசலில் சாதாரணமாக இந்த முச்சந்தின்னு சொல்லப்படுகின்ற இந்த 3 இடமும் சேரக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை எல்லாம் வைப்பாங்க. எப்போவுமே நம்மளுடைய தமிழ்நாடு கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேத்துக்கு தோஷமே இல்லைன்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மாரியம்மன் இருப்பாங்க. இந்த சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மாரியம்மன். அப்போ ராகு சம்மந்தப்பட்ட ஒரு இடம் இருக்குது, அதுக்கு அபிஷேகம் ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு ரெகுலராக பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே அங்கே வராது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, எங்கே திரும்பினாலும் விநாயகர் கோயில் இருக்கும். இந்த 2 விஷயங்கள் மட்டும் பண்ணுவேன். அப்போ ராகு கேத்து தோஷங்கள் இங்கே வந்து தாக்கமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேத்துன்னா விநாயகர், விநாயகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த இடத்துல திரும்பினாலும் இருக்கும். எந்த அளவுக்கு விநாயகர் அதிகமாக பிரதிஷ்டை பண்ணி நம்ம பூஜை பண்ணுறோமோ அப்போ கேத்து சம்பந்தப்பட்ட தாக்கம், ஓகேங்களா, தடை தாமதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அறுக்கக்கூடிய தன்மை இந்த கேத்துவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. வீட்டில் எல்லா இடத்துலையும் என்ட்ரன்ஸில் விநாயகர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம்.